ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மோஷன் போகிற இடத்துல ஏற்படுற ஒரு விதமான எரிச்சல், அரிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஆசன வாயில் ஒரு மாதிரி எரிச்சல் சில பேத்துக்கு ஏற்படும். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு, உடம்பு அதிகமாக ஹீட் ஆகிற மாதிரி வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். ஸோ அதுக்கு சரி செய்யக்கூடிய எளிமையான குறிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெமெடிக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாணி பூ தான். ஸோ இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு அந்த பர்னிங் சென்சேஷனும் சரி, அந்த ஒரு மாதிரி ஒரு அரிப்பு மாதிரி இருக்கும். சில பேர் அரிப்பு ஏற்படும். ஸோ அதை சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு நமக்கு ஒரு 5 பூ இருந்தால் போதும். அதிகமாகவும் அதை சேர்த்துக்கக்கூடாது. ரொம்ப அதிகமான டோஸும் நம்ம அதை சேர்த்துக்கிறது நல்லது கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்போ வாரத்துக்கு ஒரு தடவை குடிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிடும். ஒரு நாள் இந்த மாதிரி பூ போட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சிக்கோங்க. அடுத்த நாள் தேங்காய் பால் குடிங்க. அதுக்கு அடுத்த நாள் மோரை நல்லா உப்பு போட்டு குடிக்கிற மாதிரி பண்ணுறப்போ அந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிடும். ரொம்ப உரப்பான பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே ரொம்ப குயிக்காக சரியாயிடும். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி எரிச்சல் பிரச்சனை மாதிரிலாம் வர்றதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, உடம்பு அதிகப்படியான சூடாகிறப்ப தான் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக காரமும் சரி, வெளியில் சாப்பிட்றப்போ சில ஹோட்டல்லாம் வெளி சாப்பிட்றவங்க அடிக்கடி ரொம்ப உரப்பானதை சாப்பிட்றப்பையும் இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். ஸோ உரப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய இந்த டிப்ஸை உடம்பை குளிர்ச்சியாக வச்சக்கூடிய நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ குயிக்காக சரியாகும். இப்போ ஒரு 5 பூ எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பூவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் கிட்ட ஆகணும். ஸோ அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளானதாங்க, ஈஸியாக நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். இந்த நித்திய கல்யாணி பூக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்ம ஆரம்ப காலத்தில் ஏற்படுற கேன்சர் அந்த இதை கூட சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா கொதிச்சு வற்றி வந்துருச்சு பாருங்கள். அதை அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம். இல்லைனா ஒரு 11 மணி போல் குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பகல் நேரங்களில் குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நைட் டயத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெமடியோட நான் சொன்ன வேறு சில டிப்ஸையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்ப ரொம்ப குயிக்காக சரியாயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.